சென்னையில ராணிமேரி கல்லூரி வந்து ரொம்ப காலமா இருக்குது, அந்த கட்டடம் எல்லாம் பழமையாயிருச்சுன்னு சொல்லி போட்ட போது அது கூடாதுங்க, அது 100 ஆண்டு பழமையானது, அது இருந்து ஆகணும். இந்த பிரச்சனை முந்தா நாள் வரைக்கும் இருக்கும், ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது முயற்சிப்போம், ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு முந்தா நாள் வரைக்கும். 4 இடத்துல பேசுற அளவுக்கு இருக்கான், உயர் நீதிமன்றத்துல இருக்கிறான், பத்திரிகையாளர்கிட்ட பேச முடியுது, செய்தி ஆக்க முடியுது. ஏதோ ஒரு செய்தியை எழுத்து வடிவிலையோ பேச்சு வடிவிலையோ அல்லது சமூக வலைத்தளத்திலேயோ ஆக்குற இடத்துல ஒரு பேர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் இருக்காங்கிறது இல்ல, வெகு சிலருக்காவது இருக்குது. அரசு இது வரைக்கும் எதிராக பேசலையே, அதுவே எனக்கு நம்பிக்கையா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் முடியாதுன்னு அரசு அறிவிக்கலையே, மாஞ்சோலியை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, மாஞ்சோலி அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது அப்படியே போகட்டும் அப்படின்னு அரசு அறிவிக்கலையே. இல்லைன்னாவது தெரிஞ்சுட்டு போட்டுவேன், என் பிள்ளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டா நான் அடுத்த வேலையாவது பார்ப்பேன். என் பிள்ளை தூக்கி கலட்டி வச்சிருவேன் என் மனசுல இருந்து, என் பிள்ளை இல்லாம போயிட்டான். அந்த மனு தலைமை எங்க வரைக்கும் போகுதுன்னா சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கும் வனத்துறை செயலாளருக்கும் அனுப்பப்படுது. அது திருப்பி திருப்பி வனத்துறைக்கு வந்து நடவடிக்கைக்குன்னு மேல் நடவடிக்கைக்குன்னு வருது. கடையை அடைச்சிக்கிட்டு கிளம்பிருச்சு பிபிடிசி நிர்வாகம். இனி தோட்ட தொழிலாளர்களோட நிலை என்ன? நிறைய நாட்களை நம்ம நம்ம அனுபவத்துல நினைவுல வச்சிருக்கோம். அது நம்ம பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறந்த நாள், இப்படி நிறைய நாட்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வரும். நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி எல்லாரும் அதை இப்படி கடந்து போகாம யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், பள்ளிக்கு சேர்ந்த நாள், நான் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த நாள், பணி ஓய்வு பெற்ற நாள், இப்படி ஒண்ணு இருக்கும். நான் வழக்கறிஞர் ஆன நாள், நான் மருத்துவர் ஆன நாள், நான் பார்த்த முதல் மருத்துவ வேலை இல்லை அந்தந்த துறை சார்ந்து நான் இன்னைக்கு முத வண்டி ஓட்டி பழகினேன், இன்னைக்கு நான் தனியா வண்டி ஓட்டினேன். இப்படி நிறைய இதுல பிரதானமான நினைவு வச்சிருக்கக்கூடிய நாட்கள் வந்து மகிழ்ச்சியை தரும், நமக்கு ஆனந்தத்தை தரும், நமக்கு ஒரு கொண்டாட்டத்தை தரும். அது அந்த ஒரு நினைவு அப்படி இருக்கும். வெகு சில அவருக்கு வந்து சில நினைவு தினங்களையும் நாம் நினைவுல வச்சிருப்போம். இப்போ நாங்க வந்து இப்ப எஸ்டேட் வாசியான நாங்கள், எங்களுக்கு நேற்றைய தினம், அதாவது 14/6/2024, இந்த ஜூன் 14-24ங்கிறது எங்களுக்கு ஒரு எங்கள் எஸ்டேட் வாழ்க்கையில் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எஸ்டேட்ல இருந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க, அல்லது என்னை போன்ற எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்து அங்க வேலை பார்க்காத இந்த தலைமுறை இருக்கும் இல்லையா, எங்க வாழ்க்கையில ஒரு 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 பெரிய நாள், ஒரு நினைவு வந்து எங்க தலைமுறைக்கு இருக்கு. இந்த நாள், இந்த 14/6/24ங்கிறது எங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நினைவு தினம். இப்ப இருக்கிற தலைமுறையில இப்ப இருக்கிற உயிரோடு இருக்கிற யாரும் எங்க எஸ்டேட் உருவாகும் போது இல்லை, இன்னைக்கு நிலைமைக்கு யாரும் இல்லை. அதனால அது எஸ்டேட் உருவான அன்னைக்கு நான் முதல்ல அங்க இருந்தேன் அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்றதுக்கு இப்ப யாரும் இல்லை. நாங்கள் எஸ்டேட் தொடங்கினதுக்கு பிறகு இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எஸ்டேட் தொடங்கிய பிறகு அங்க வேலைக்கு போய் அங்கே வேலைக்காக போனவங்களும், அல்லது வேலைக்கு போனவங்களுக்காக பிறந்த நாங்களும், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் எல்லாம் முடித்து எஸ்டேட்டுக்கு திரும்பி எஸ்டேட்டுக்கு எங்க ஊராக ஏற்றுக்கொண்டவர்களும் தான் அன்னைக்கு இருக்கிறோம். எஸ்டேட் முடிவுக்கு வந்துருச்சு, அதை நினைச்சு பார்க்க முடியல, அப்படி எளிதாக கடந்து போயிட முடியல. இது பல செய்திகள்ல, பல நினைவு நாட்கள்ல, பல முக்கியமான நாட்கள்ல இது ஒரு நாள் மாதிரி இல்லை. நாம பிறந்த ஊர் மட்டுங்கிற இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். அந்த பள்ளிக்கூடம் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை உடைச்சி புதிதா கட்டுறாங்க அப்படின்னா கூட நம்ம அதை கேள்விக்குள்ளாகும். ஒரு 2003 ஆண்டுல எனக்கு நினைவு இருக்கு, சென்னையில ராணிமேரி கல்லூரி இடிக்கப்படுறதாக செய்தி ஆன பிறகு மதுரையில இருக்கக்கூடிய கல்லூரி படிச்சுட்டு இருந்த நாங்கள் எல்லாம் போராடணும், திருநெல்வேலியில போராடினோம். சென்னையில ராணிமேரி கல்லூரி வந்து ரொம்ப காலமா இருக்குது, அந்த கட்டடம் எல்லாம் பழமையாயிருச்சுன்னு சொல்லி போட்ட போது அது கூடாதுங்க, அது 100 ஆண்டு பழமையானது, அது இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடின நினைவெல்லாம் எங்களுக்கு இருக்கு. இப்போ அது ஏறக்குறைய இப்போ எங்க ஊர் அந்த நிலைமையில இருக்கு. அங்க இனிமே நாங்க வேலை பார்க்க முடியாது. 99 ஆண்டு குத்தகை இருந்த ஊர் இனி 3.5 ஆண்டு முழுமையா இருக்குது. 2028 பிப்ரவரி 11 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் 3.5 ஆண்டுக்கு முன்னாடியே எனக்கு போதும் இந்த வேலை, இங்க வேலை இனிமே நான் தொடர்ந்து வேலை இந்த இடத்த பார்க்க விரும்பலன்னு கம்பெனி, இந்த பிபிடிசி கம்பெனி, பாம்பே பர்மா கம்பெனி தன்னை அதுல இருந்து விலகிக்குது.
ஸோ இனிமே நான் வேலை கொடுக்குற இடத்துல இல்ல, நான் இந்த இடத்துல வேலை பார்க்க தயார் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. கடைசி வேலை நாளாக முந்தா நாள் நேற்றோட, ஆனா அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்றையில இருந்து. யாரும் இயல்பு வாழ்க்கையில இல்லை, எங்களுக்கு இயல்பாக கடக்க முடியல. போன் வருது, எஸ்டேட்ல இருந்து போன் வருது, மாஞ்சோலை 4 முக்குன்னு ஊர் மாத்தி மாத்தி போன் வந்துகிட்டே இருக்கு. போன் எல்லாம் அட்டன் பண்றேன், ஒரு தயக்கம் இருக்கு, நடுங்குது, அட்டன் பண்ணவாங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா பேசி ஆகணுமே, அட்டன் பண்றோம். எந்த செய்தியும் அங்கிட்ட இருந்து வார்த்தை வரல, யாருக்கும், தொழிலாளிக்கும் வார்த்தை வரல. நானும் இருக்கேங்கன்னு வழக்கமா இந்த பிரச்சனை முந்தா நாள் வரைக்கும் இருக்கும், ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது முயற்சிப்போம், ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு முந்தா நாள் வரைக்கும். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் கையெழுத்து போடாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. தம்பி நீங்க இருக்கீங்க, அண்ணே நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, எங்க ஊரு எங்களை யோசிக்கிற ஒரு ஆளு, நாங்க போடணுமா, போடலைன்னா என்ன ஆகும், கையெழுத்து போடலைன்னா என்ன ஆகும்ங்கிற ஒரு கேள்வியோட இருக்க. நாங்க இன்னும் போடாம கையெழுத்து எல்லாம் போடாம இருக்கோம், எண்ணிக்கையில குறைவாயிட்டோம், நான் கையெழுத்து இன்னும் போடல அப்படின்னு இருக்காங்க. போன் வருது, அட்டன் பண்ணிட்டு பேசவே முடியல. அங்கிட்ட இருந்தும் பேச்சு இல்லை, எஸ்டேட்டுக்குள்ள இருந்தும் பேசல. அந்த அந்த விம்மலும் அழுகையும் தான் அங்க கேக்குது. என்ன ஒன்றும் ஓட மாட்டேங்குது, உணவு இறங்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி இதாயிட்டே இருக்கு. சரி நமக்கு தான் அப்படியோ இல்லை பேசினவங்களுக்கு மட்டும்தான் அப்படியோ இல்லை நம்ம அழைத்து அப்படி இருக்கும்போது இரவு 11 மணிக்கு வயநாட்டுல இருந்து பேசுறாங்க தம்பி ஒருத்தர் ஜெனோவா. அடுத்து 12 மணி இருக்கும், நான் கோயம்புத்தூர்ல இருந்து அப்பு எஸ்டேட்ல இருந்து தம்பி ஒருத்தன். அண்ணே என்னன்னே செய்யலாம், என்னன்னே நடக்குது, என்ன பண்ணலாம், என்ன நாங்க செய்யணும், ஏதாவது சொல்லுங்கண்ணே, நீங்க எல்லாம் இருக்கீங்களா, என்ன செய்றீங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி கேட்கும்போது பதில் என்ன சொல்ல, ஒரு பதில் நேத்து நான் பேசல. எனக்கு இதை தாண்டி அவரா பேசிட்டு இருக்காரு. அவர் 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 புலம்பலை கொட்டி தீக்குறாரு. எனக்கு கொட்டி தீக்கிறதுக்கு என்ன யார்கிட்ட போய் சொல்ல, ஏன்னா ஏதோ ஒரு வகையில அங்கிருந்து வெளியேறி 4 இடத்துல பேசுற அளவுக்கு இருக்கான், உயர் நீதிமன்றத்துல இருக்கிறான், பத்திரிகையாளர்கிட்ட பேச முடியுது, செய்தி ஆக்க முடியுது, ஏதோ ஒரு செய்தியை எழுத்து வடிவிலையோ பேச்சு வடிவிலையோ அல்லது சமூக வலைத்தளத்திலயோ ஆக்குற இடத்துல ஒரு பேர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் இருக்காங்கிறது இல்ல, வெகு சிலருக்காவது இருக்குது என் மீது இருக்கிற போது, அவங்க ஆற்றாமையை, அவங்க வெப்ராளத்தை, அவங்களுடைய நிலைய வந்து கடத்துறாங்க என்கிட்ட. எனக்கு என்னன்னு கொடுக்க தெரியல, என்ன பண்ண முடியும், என்ன பதில் சொல்லங்கிற இடத்துல. ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில பேசும்போது விட்டேத்தியா பேச முடியல. இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதாங்க, இது ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்ல முடியல. நம்பிக்கை இருக்குங்க, இன்னும் இருக்கு, அரசு இன்னும் ஒன்னும் கை விட்டுறாது, இன்னும் அரசு வந்து எதுவும் இன்னும் அரசு இன்னைக்கு வரைக்கும் பேசலையே ஒழிய, இன்னைக்கு வரைக்கும் அமைதி காக்குதே ஒழிய, இன்னைக்கு வரைக்கும் பேரமைதி காக்குதே ஒழிய பதில் பேசல. நான் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி அங்க இருக்கவங்கள்ட்டையும், எனக்குள்ள நலன் எஸ்டேட் சார்ந்த நலன் விரும்பிகள்கிட்டையும், எஸ்டேட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது, அரசு இது வரைக்கும் எதிராக பேசலையே, அதுவே எனக்கு நம்பிக்கையா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் முடியாதுன்னு அரசு அறிவிக்கலையே, மாஞ்சோலையை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, மாஞ்சோலை அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது அப்படியே போகட்டும் அப்படின்னு அரசு அறிவிக்கலையே. ஸோ எதிரா இன்னைக்கு வரைக்கும் செய்தி வராததுனால நான் அந்த அமைதியையுமே சாதகமாகவே பாக்குறேன், அப்படி ஒரு சூழல்ல இருக்கேன். அப்படிதான் நேற்று சொல்ற இடத்துக்கு வந்துச்சு. ஏதோ 12 மணிக்கு பேசி அது கடந்து போகுது அந்த நேரம். ஒரு கட்டத்துல எப்ப நான் நாளைக்கு பேசட்டுமா, நாளைக்கு கேட்டுக்கிட்டுமா, நம்ம நாளைக்கு பேசிக்குவோமாங்கிற ஒரு சொன்னதுக்கு பிறகு செருனேன்னு வைக்கிறாங்க. ஒரு இந்த தினம் என்பது நிச்சயமாக ஒரு மாதிரி ஈரக்குலைய அறுக்கிற மாதிரியான ஒரு தினம். அவ்வளவு எளிதில் மறந்து போகாத, எஸ்டேட் சார்பில் எங்க எஸ்டேட் வாசிகளுக்கு மறந்து போகாத ஒரு நினைவு தினம் தான். இனி அரசு ஏற்று நடத்தல, அது அதுக்கப்புறம் நடத்தினாலும் புதிதாக தான் கணக்கு ஆரம்பிக்கணும், புதிதாக தான் தொடரணும். பட் இந்த 95 ஆண்டு கால எஸ்டேட் அந்த நிறுவனம், அந்த கம்பெனி, அவங்க கிட்ட எங்க மூதாதையர்கள் இருந்து இன்னைக்கு எங்க தலைமுறை வரைக்கும் நாங்க வேலை பார்த்த நாள் அது அந்த நாள் தான். அது நேரத்தோட இனி நாங்கள் போய் தேயிலை பறிக்க முடியாது, அந்த தேயிலை எங்க கண்ணு முன்னாடி இருக்கும், பறிக்க முடியாது. பறிச்சு அதை என்ன பண்ண, யாருக்கிட்ட கொடுக்க, இருக்க முடியாது. அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னா, இப்ப அரசு உடனடியாக இருக்கு இல்லைன்னாவது ஏதாவது சொல்லி ஆகணும். இவ்வளவு நாளும் அரசின் அமைதியை கூட சாதகமா பார்த்த நான், என்னை மாதிரியான உள்ளவங்க, எங்க மக்கள், அரசு இல்லைன்னாவது சொல்லி போயிட்டுமே. இப்ப காணாம போயிடுவான் ஒரு பையன், இந்த காணாம போனவன் வந்துட்டு ஒரு பிள்ளை காணாம போயிடுச்சு, ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல ஒரு தேடுவோம். ஒரு கட்டத்துல
செய்தியே இருக்காது. நம்ம நிர்பந்தத்துல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம். ஆனா ஒரு இது இருக்கும், வந்துருவான் பிள்ளை, வந்துருவான் பிள்ளை, வந்துருவான் அப்படின்னு. இல்லைன்னாவது தெரிஞ்சுட்டு போட்டுவேன். என் பிள்ளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டா நான் அடுத்த வேலையாவது பார்ப்பேன். என் பிள்ளை தூக்கி கலட்டி வச்சிருவேன் என் மனசுல இருந்து. என் பிள்ளை இல்லாம போயிட்டான், என் குழந்தை இல்லாம போயிட்டான், இனி எனக்கு என் மகன் இல்லை, என் பிள்ளை இல்லைங்கிற ஒரு அதை கலட்டி வைக்கிறதுக்கும் முடியாம பாரம் சுமக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல இப்ப இருக்கு ஒரு மாதிரி நிற்கிறதியா, ஒரு 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 என்னதான் செய்ய, என்ன முன்னாடி போகவா பின்னாடி போகவா, அப்படியே நிக்கவாங்கிறது இருக்கு இல்லையா? எதை பார்த்து அடுத்த அடுத்த ஒரு 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 அடியை எடுத்து வைக்கிறதுக்கான சிக்கல் இருக்குல்ல, அது எளிதில்ல. எங்க பார்த்து போறோம், இலக்கு என்ன, எங்க போறோம்? இந்த புள்ள குட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு, வீட்டுல புட்டி பானை எல்லாம் தூக்கிக்கிட்டு, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களையும் எடுத்துக்கிட்டு எங்க போவோம்? எங்க போய் தங்க போறோம்? எந்த ஊரை இனி நம்ம வாழ்நாளா, நம்மளுடைய இனி மிச்சம் இருக்கிற வாழ்நாளுக்கு எந்த ஊருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் இல்லாதவங்க நிறைய இருக்காங்க. எத்தனை பேர்த்த தான் வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட முடியும்? ஒரு தனிநபரா, ஒரு எஸ்டேட் வாசியா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுமே ஒழிய, இங்க வாங்க நான் பாத்துக்கிறேன், இங்க இருங்க நான் பாத்துக்கிறேன்னு எத்தனை பேர்த்துக்கு அவர்களோடு தொழிலாளியா இருந்து வந்த நான், என்னை மாதிரியானவர்கள் முயற்சி பண்ணா கூட எத்தனை பேருக்கு அப்படி வாழ்க்கையை கொடுத்துரும்? நாங்க ஒன்றும் அரசோ அல்லது ஒரு நிறுவனமும் அல்ல. முதல் தலைமுறையில அங்கிருந்து வெளியே வந்து முதல் தலைமுறையில நாங்களா சுயமாக நின்று நாங்க எங்களை தற்காத்திக் கொள்வதற்கு பெரும் பாடாக இருக்கிற சூழல்ல எங்களை நாங்கள் ஒரு 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 எஸ்டேட் மக்களோடு ஒப்பிடுகிற போது அங்க இல்லாததை விட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் தகுதியோட இருக்கும், கொஞ்சம் அந்தஸ்தோட இருக்கும், கொஞ்சம் ஒரு 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 சமூகத்தோட நெருக்கமா இல்ல ஒரு ஒரு அங்கீகாரத்தோட இருக்கும். ஊரையே கூட்டிட்டு வந்து பார்த்து கொள்ளுகிற அளவுக்கு, அவர்களை கவனம் எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு யாரும் வந்துடல. யாரும் எஸ்டேட்ல இருந்து அப்படி தனித்து கோடீஸ்வரர்களெல்லாம் யாரும் ஆயிரல. லட்சாதிபதிகள் ஆயிட்டோம், அந்த அளவுக்கு வந்தாச்சு. கோடீஸ்வரர்களாகலாம் கூப்பிட்டு வச்சு பண்ற அளவுக்கு யாரும் எஸ்டேட்ல இருந்து இல்லை. ஸோ அரசு எங்களை அவன் செத்து போயிட்டான் இல்ல அப்படின்னா அதை அறிவிச்சு ஆகணும். இப்போ வேற வழி கிடையாது. இல்லடா உங்களை நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னாவது அரசு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மனு கொடுக்குறோம், அந்த மனுவுக்கு பதில் வரணும் இல்லையா? ஒரு மனு கொடுத்துட்டோம், மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மே மாசம் கொடுக்குறோம். அந்த மனு தலைமை எங்க வரைக்கும் போகுதுன்னா சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கும் வனத்துறை செயலாளருக்கும் அனுப்பப்படுது. அது திருப்பி திருப்பி வனத்துறைக்கு வந்து நடவடிக்கைக்குன்னு மேல் நடவடிக்கைக்குன்னு வருது. யாரு? மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனத்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கணுமா, எது எஸ்டேட் தொடரணுமா இல்லையா? முடிவெடுக்க வேண்டியது மாநில அரசு. ரொம்ப எளிதாக தள்ளி விட்டாங்க. இப்ப அரசு வேற வழி இல்லை, எங்களுடைய விருப்பம் எல்லாம் அரசு ஏற்றுக்கிடணும், அரசு ஏற்று இந்த எஸ்டேட்டை தொடர்வதாக அறிவிச்சு ஆகணும். இல்லைன்னா எங்களுக்கு வாழ்நாள்ல வேற வாழ தெரியாது, வேற போக்கிடம் இல்லை, வேற இடம் இல்லை. இவ்வளவு ஆனதுக்கு பிறகு வீம்பு பிடிச்சா நாங்க நிற்க போறோம்? எங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னா இவ்வளவு ஆனதுக்கு பிறகு நாங்க உட்காந்து அழகணும். அது உட்காந்து மொத்த மக்களும் கூக்குரல் இடுறாங்க, மொத்த மக்களும் ஒப்பாரி வைக்கிறாங்க, மொத்த மக்களும் உட்காந்து இனி இப்படி எங்க பாத்துருவோம், நம்மள ஒவ்வொருத்தரும் எங்க பாத்துருவோம், இந்த காடை விட்டு போறோமே, எந்த ஊருக்கு போறோங்கிற கேள்வி இல்லை. அப்ப என்ன ஆக போறோம்? நம்ம பேருந்து ஏற போறோம், இல்ல லாரி பிடிச்சு வண்டி ஏற்றி கொண்டு போறோம்னா எந்த ஊருக்கு போய் இறக்குறது? ஒரு வாடகை வீடு பார்க்கணுமே, அந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இந்த ஊர்ல போய் நம்ம பொருளை வைக்கிற அளவுக்கு அந்த வீடு இருக்குமா? இதெல்லாம் 45 நாள்ல ஒரு ஒரு குடும்பத்தையே போய் கடத்தி வைக்கிறது இருக்குல்ல. ஒரு இப்ப அரசு பணியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் வரும், அது இயற்கையானது, அது இயல்பானது. பணியிட மாற்றம் தண்டனை அல்ல, டிரான்ஸ்பர் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், அப்படிதான் நீதிமன்றம் சொல்றாங்க. ஸோ பணியிட மாற்றம் வந்தா மாறிக்கிடும், அதை ஏற்றுக்கிட்டு தான் எல்லாருமே அரசு பணியில சேரும். ஆனா ஒரு பணி செய்யும் போது ஒரு ஆண்டு, ஒரு கல்வி ஆண்டுங்கிறது இப்ப ஜூன்ல இருந்து மே வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜூனுக்கு முன்னாடி இடையில மே மாதம் விடுமுறை காலத்துல பணியிட மாற்றம் செஞ்சா வேற, ஜூனுக்கும் அடுத்த கல்வியாண்டான மார்ச் 31 இடையில பண்ணும்போது நீதிமன்றத்துல நிறைய பேருக்கு வழக்கு போடுறோம். ஒரு ஆண்டின் கல்வியாண்டுக்கு இடையில மாத்துறாங்க, அதை மாத்தக்கூடாது. எனக்கு குடும்பம் இருக்குது, என் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஆசிரியர்னு எடுத்துக்கோமே, எனக்கு பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு குடும்பம் இந்த ஊர்ல இருக்கு, வேறு ஊருக்கு என்னை பணியிட மாற்றம் செய்றீங்க, நான் படிப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மனநிலையும் பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அதனால இந்த கல்வியாண்டின் இறுதி வரைக்கும் நீடிக்கணும் இந்த பணியிட மாற்றம் எல்லாம் கேட்டு நிறைய பேருக்கு வாங்கியிருக்கோம். ஒரு அரசு பணியாளர் ஒருவர் ஒரு குடும்பத்துல ஒருத்தரை பணியிட மாற்றம் செய்வதற்கே இங்க ஒரு ஆண்டு தேவைப்படுது, ஒரு காலம் தேவைப்படுது.
நிறைய வழக்குகள்ல வாடகைக்கு குடியிருப்போம் ஒரு வீட்டுல, உடனடியா காலி பண்ணுன்னு 3 மாசம் கொடுப்பாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க சட்டத்தின்படி. நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு குறைந்தது 6 மாசம் கொடுங்க, 1 ஆண்டு கொடுங்க, இதுல சில இதெல்லாம் இருக்கு, 2 ஆண்டு கொடுங்கன்னு கேட்ட வழக்கு எல்லாம் விதிவிலக்கா இருக்கு. குறைந்தபட்சம் 6 மாசம் 8 மாசம் எல்லாம் சாதாரணமா நீதிமன்றத்தில் நானே ஒரு உறுதிமொழி கொடுத்துட்றேன், இன்றையிலிருந்து 8 மாதத்துக்குள் நான் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்றேன். குறைந்தபட்சம் 6 மாதம், அதற்கு அதிகமாக எல்லாம் வாங்கியிருக்கிற சூழல்ல 40ல இருந்து 45 நாள் அதுவும் எங்க போகணும்னு தெரியல. அந்த பணியிட மாற்றம் கூட ஒரு வேலையில போய் சேர்றதுதான் இலக்கு இருக்கு, விடுமுறைக்கெல்லாம் திரும்பி வர முடியும் நமக்கு வீட்டுக்கு. இங்க என்னன்னா, இனி என் தலைமுறையவே நான் கொண்டு போற ஒரு ஒரு அடுத்த எதிர்காலத்தை நான் தீர்மானிக்க வேண்டிய இடம் தீர்மானிக்க வேண்டியது. எங்க போறது, யார் வீட்டுக்கு போறது, எந்த ஊருக்கு போறது? ஏன்னா எந்த பிடிப்பும் இல்லாம ஆண்டு படம் ஆயிருச்சு. எஸ்டேட் வாசிகளுக்கும் வெளி உலகத்திற்கும் தொடர்பு அருந்து போய் ஊருக்கு வெளியில போய் போய் வருவோமே ஒழிய, கரடிக்குறிச்சிக்கு போனோம், அம்பைக்கு போனோம், திருநெல்வேலிக்கு போனோம், ஜாமான் வாங்க போனோம், படிக்க வைக்க பிள்ளைகளுக்கு போனோம், மருத்துவத்துக்காக போனோம், இல்லையே திரும்பி கூட அடைகிறதுக்கு எஸ்டேட்டுக்கு வீடுக்கு தானே வர்றோம். வெளி உலகத்துல இந்த கிராமத்திலேயோ இல்ல நகரத்திலேயோ எங்களுக்கு எந்த தொடர்பும் பிடிப்பும் இல்லாம போன சூழல்ல எங்க போறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அரசு தன்னுடைய குடிமக்களை பார்த்து ஆக வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அதான மக்கள் நல்ல அரசு. மக்களுக்காக மக்களே உருவாக்கி மக்களால் உருவாக்கப்பட்டதுதானே. அப்போ மக்கள் தானே அரசு, மக்களுக்காக தானே அரசு, மக்களால் தானே அரசு, மக்கள் தானே அரசு. இப்படி எல்லாம் இருக்கிற சூழல்ல அரசு கண்டிப்பா இதை பரிசீலிச்சு உடனடியாக, ஏன்னா அரசு கவனத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நாங்க நேர்த்து கொடுத்துட்டு இன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறோம், நடு ரோட்ல நிக்கிறோம், நடு ரோடுன்னு கூட சொல்ல முடியாது, நடுக்காட்டுக்குள்ள நிக்கிறோம். நாங்க பேச்சு வழக்கு நாங்க எங்க வேறுபடுறோம்னு பாருங்க. கிராமத்திலேயோ நகரத்திலேயோ ஒரு சமவெளி பகுதியில் இருக்கும்போது நாங்க நடு ரோட்ல நிக்கிறோம் பாங்க, நடுத்தெருவுல நிக்கிறோம் பாங்க. எங்களுக்கு அந்த வார்த்தை கூட கிடையாது. நடுத்தெருவுலன்னு சொல்ல முடியாது, நடு ரோட்லன்னு சொல்ல முடியாது, நடுக்காட்டுக்குள்ள நிக்கிறோம். நாங்க பேருந்துல வரணும்னாலே 3 மணி நேரம் ஆகும் பயணம் பண்ணி. நடுக்காட்டுக்குள்ள நிக்கிறோம். இன்னைக்கு அடுத்து நிறுவனம் அறிவிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, நிறுவனம் அங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தண்ணி மின்சாரம் எல்லாம். அவங்க போய் அன்றாட அந்த நிறுவன பணியாளர் கம்பெனி பணியாளர்கள் எப்படி தேயிலை தோட்டத்துக்கு இருக்கிறாங்களோ அது மாதிரி தண்ணிக்கும் மின்சாரத்துக்கும் அன்றாட அவங்க போய் போடணும். அவங்க போய் தண்ணிக்கு அன்னைக்கு அங்க மேல போய் எங்க டேங்க் இருக்கும், தண்ணி டேங்க் இருக்கும். அந்த தண்ணி டேங்க்ல போய் அவங்க திறந்து விட்டாதான் வீட்டுக்கு எல்லாம் தண்ணி வரும். அந்த திறந்து விடுறதுக்கு இனிமே ஆள் இருக்காது. அடிக்கடி மழையும் காத்தும் அடிக்கிற அடர் வனம். அந்த அடர் வனம் மரம் விழுந்துச்சுன்னா மின்சாரம் சரியில்லாம போயிடும். மின்சாரத்தை சரி பண்ணணும்னா போய் கம்பெனில இருந்து ஆள் போடணும். இனிமே அதற்கு ஆள் இருக்காது. ஸோ மின்சாரமும் தண்ணியுமே இல்லாம எப்படி அங்க இருக்க முடியாது. இது அடுத்த சிக்கல் என்னன்னா, நான் விடுதியில இருக்கும்போது, பள்ளிக்கூடம் படிக்கும்போது விடுதியில இருக்கும்போது, அடுத்த வாரம் இந்நேரம் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு. இனி 5 நாள்ல இந்நேரம் வீட்டுல இருப்போம், விடுமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி. இனி 3 நாள்ல விடுமுறை இருப்பேன், நாளைக்கு நைட்டு நேரம், நாளைக்கு இரவு நான் வீட்டுல இருப்பேன். இப்படி எல்லாம் நண்பர்கள்ட்ட பேசுவோம். உள்ளூர்கார பையங்களுக்கு அது புரியாது. அவங்க சனி ஞாயிறுக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் முடிச்சு அப்படியே பாஸ் இருக்கும். இதே அரசு தான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. இதே திமுக அரசு இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அந்த பஸ் பாஸ்ல என்ன பண்ணுவாங்க, அரசு அந்த கேடிசி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் கேடிசில ஏறி அவங்கவுங்க ஊர்களுக்கு கிராமத்துக்கு வெள்ளிக்கிழமை இரவு போயிடுவாங்க. சனி ஞாயிறு இருந்து திங்கட்கிழமை காலையில நேரம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு அப்புறம் தான் வருவாங்க. எஸ்டேட் மாதிரி எங்களை மாதிரி தூரத்து ஊர்ல இருக்கிற பசங்களுக்குலாம் 2 நாள் 3 நாள் விடுமுறை இருந்தாலும் நாங்கள் ஊருக்கு போக முடியாது. போக 1 நாள், வர 1 நாள், அதுக்கான கட்டணம் இதெல்லாம் பார்த்து தனியா நாங்க மட்டுமே இருப்போம். குக்கர் அண்ணாச்சி அந்த சமைச்சு கொடுக்குற அண்ணன் கூட இருக்க மாட்டாங்க. நாங்களே எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இதே சூழல் இப்ப எஸ்டேட்ல இப்ப நாளையில இருந்து என்ன இன்னையில இருந்து என்ன ஆக போகுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய 2100 பேர் 700 தொழிலாளி, அந்த 2100 பேர் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் இன்னைக்கு வெளியே அடுத்து போக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவன் போயிட்டானா, அவன் லாரி வந்துருச்சான், அவன் கணக்கு முடிச்சிட்டானா, அவனுக்கு லாரி அனுமதி கிடைச்சிருச்சான், இந்த ஊருக்கு போய் இப்படி போகும்போது எங்களை அறியாமலே ஒரு பீதி எங்களுக்குள்ள வரும், பெரும் பீதி வரும். ஏன்னா இவ்வளவு நாள் மக்கள் இருந்ததுனால பெட்டி கடை இருந்துச்சு, இனிமே கடை இருக்காது. யாருக்காக வாங்கி வைக்கிற ஜாமான் வாங்கி வைக்கணுங்கிற கடை இருக்காது. ஒரு கடை இல்லைன்னா ஒரு தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, ஒரு மண்ணெண்ணெய், அத்தியாவசியமான சோப்பு அல்லது பிஸ்கட் பாக்கெட்டு,
அல்லது பருப்பு அல்லது அரிசி எதுவும் கிடைக்காது இனிமே இந்த 45 நாளுமே. அப்போ விட்டா போதுங்கிற நெருக்கடியில துண்டை காணும் துணியை காணும்னு சொலவடையில சொல்ற மாதிரி, பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி கிடைச்சதெல்லாம் அள்ளிக்கிட்டு நம்ம முந்தி ஓடுவோம், இங்கிருந்து ஓடுவோம் அப்படிங்கிற சூழல் ஒரு பக்கம் நெருக்கடி வரும். அடுத்த கேள்வி, ஓடுறோம் சரி, எங்க பார்த்து ஓட போறோம்? லாரியை புக் பண்ணணும்னா லாரி வந்துதான் பொருள் எடுத்துட்டு போகணும், லாரியில ஏத்தணும், குட்டி யானையில ஏத்தணும். குட்டி யானையை எந்த ஊருக்கு போறதுக்கு புக் பண்ணணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. இப்போ இதே எஸ்டேட்டுக்கு நாங்கள் கல்லூரி படிக்கும்போது 1998 செப்டம்பர் மாதம் 127 பேரை காவல்துறை தடியடி பண்ணி கைது பண்ணாங்க. அப்போ 127 பேருக்கு பிணை கிடைச்சிருச்சு. ஒரு 52 நாள் கழிச்சு 50 நாள் கிட்ட பிணை கிடைக்கும், பெயில் கிடைக்கும். அதுல ஒரு 5 பேர் பெயர் தவறுதலா எழுதப்பட்டுருச்சு பெயில் பாண்ட்ல. பெயில் கிடைச்சிருச்சு, பெயில் பாண்ட்ல 5 பேர் பேர். அப்போ முடிவு எடுக்கிறோம். அப்போ வழக்கறிஞர் நாங்கெல்லாம் சேர்ந்து பேசும்போது வீட்டுல 2 கேள்வி எங்க முன்னாடி இருக்கு. இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க, 127 பேர்ல 122 பேரை நாளைக்கே கொண்டு வந்துடலாம், வெளியில கொண்டு வந்துடலாம். அப்படி 122 பேரை நாளைக்கே கொண்டு வரலாம், அல்லது தவறுதலாக பெயர் பதிவான இந்த 5 பேரை சேர்த்துக்கிட்டு 2 நாள் கூட ஆகும். இதை மாத்தி திருப்பி பெயில் பாண்டை கொண்டு போய் 1 நாள் தான் இடையில. பெரிய சிக்கல் எங்களுக்குள்ள கேள்வி வருது. இவ்வளவு நாள் ஒன்னா உள்ள போயிட்டோம், 122 பேரை கூட வாய்ப்பு இருக்கேன்னு முன்னாடி கொண்டு வந்துட்டா உள்ள இருக்கிற 5 பேரும் எண்ணிக்கையில ரொம்ப குறைஞ்சு இருக்கிற இவ்வளவு நாள் சேர்ந்து போனாலும் சேர்ந்து வந்ததா இருக்கணும். இந்த 5 பேரும் என்ன ஆவாங்க, மனம் வெடிச்சு செத்து பெற மாட்டாங்களாங்கிற முடிவை நாங்க அழைக்கிறோம். எடுத்துட்டு அந்த வழக்கறிஞர் நாங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு முடிவெடுத்து பெயில் பாண்டை திருப்பி எழுதி அந்த 5 பேத்துக்கும் சரி செய்யுது. கூட 1 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் இருக்கட்டும், வேற வழி இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிற சிறுபான்மையா இருக்கக்கூடிய அந்த 5 பேர் ஒன்றும் இல்லாம போயிடுவாங்கங்கிற மனநிலையை உணர்ந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். ஒரே நாள்ல கூட 1.5 நாள் ஆச்சு. சிறையில் இருந்தக்கூடிய கைதிகள்ல அது நிறைய அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு, சிறை கைதிகளுக்கும் இல்ல சிறை கைதியாக இருந்த குடும்பத்துல இருக்கும் அல்லது அறிந்த நண்பர்களுக்கும் அதை குறித்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட இருக்கிறவன் அவன் கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை இருக்காது. கிடைச்சவன எனக்கு ஏன் கிடைக்காம போச்சுங்கிற இது இருக்குல்ல, பேசுறது கூட அந்த ஆள் இருக்கு. தனக்கு தானே பேசி 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 அப்படி நெருக்கடிக்குள்ள ஆனவங்க நிறைய இருக்கு. ஏன்னா உலகத்துல சிரமமானது நான் சொல்றது எனக்கு நானே பதில் சொல்றது. ஏன்னா எனக்கு தெரியுங்களா, நான் எங்க தப்பு பண்ணேன், எங்க குற்றம் பண்ணேன், என்ன தப்பா உணர்ந்தேன். ஏன்னா மன ரீதியா உணர்றது நமக்கு மட்டும்தானே தெரியும், மற்றவங்களுக்கு பதில் சொல்றது அல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தானே. எவ்வளவு தூரம் இங்க அழகா மாத்துறதுக்கு நம்ம கிட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. ஆனா இங்க இது அப்படி இல்லை. அங்க இப்ப என்னன்னா, இப்ப இது அது அங்க அந்த நிலை இப்போ எங்களுக்கு அந்த கொண்டாடிய நாங்கள் வேணும்னு இப்பவும் கேட்கிற அதே காடு அதே இடம் சிறையாக மாறிடுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அப்படி ஒரு சூழல் நான் உணர்றேன். மக்கள் இன்னும் அதை பத்தி பேசல, அப்படி ஒரு சூழல் இருக்கு. அவன் போயிட்டான் இவன் போயிட்டான், நம்மள தங்கிடுவோமோ பின்தங்கிடுவோமோ, நமக்கு நாளைக்கு ஒரு மெழுகுதிரியோ தீப்பெட்டியோ கிடைக்காம போயிருமோ, ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அரிசி கிடைக்காம போயிருமோ, நம்ம தனித்து ஆயிடுவோமோ, நம்ம பின்னாடி போயிட்டோம்னா நாளைக்கு திடீர்னு அந்த காய்ச்சலோ சளியோ இருமலோ இல்லை தலை கீழே விழுந்துட்டோம்னா ஒரு காயமோ வந்தா தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுமோ, நாம முந்தணும் அப்படிங்கிற அடிப்படையில 2 பக்கமும் இப்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் எங்க போறதுங்கிற கேள்வி, 2வது கிளம்பியே ஆகணும் நம்ம முந்தணுங்கிற கேள்வி. இல்லை இப்ப சிலருக்காவது உறவினர்களோட, சில பேருக்கு வெகு சிலருக்கு உறவினர்களும் வெகு சிலருக்கு வாடகை வீடுகளும் பார்த்து அந்த ஊரோட வீட்டுல ஒருத்தங்க அண்ணன் தம்பிங்க இப்படி இருக்கிற வீடுகளுக்கு இருக்கிற மாதிரி அவங்க வேகமா கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே நிலைதான் 40 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடி பணம், அதாவது விருப்ப ஓய்வு திட்டத்துல கையெழுத்து போட்டு எல்லாரும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது எண்ணிக்கையில கொஞ்சம் பேர் தான் உடனே வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அடுத்த உடனே பணி ஓய்வு பெற போற இடத்துல இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு இதுவும் போயிட்டுனா நாங்க எங்க போறதுங்கிற அடிப்படையில அந்த 4 பேர் போட்டது அடுத்து 40 ஆச்சு, அதுதான் பின்னாடி 400 ஆச்சு. பட் அந்த முதல் கையெழுத்துங்கிறது இப்ப போட்ட மாதிரி இப்ப முதல்ல அதே மாதிரி வெளியேறுவதற்கும் சிலருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த கம்பெனி அறிவிச்ச மாதிரி குறைந்தபட்சம் 1.25 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய். அதற்காக இந்த 1.25 லட்சத்துல 25 விழுக்காடை கொடுத்துட்டாங்க கம்பெனி. ஒவ்வொரு தொகுதியிலும் 1.25லயும் 2லயும் 3லயும் 25 விழுக்காடு 4ல ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க. டிடியா எல்லாருக்கும் வந்துருச்சு கையில.
அதை பார்த்து இன்னும் பேர் ஐயோ அவனுக்கு காசு வந்துருச்சு நமக்கு இதுவும் போயிருமோங்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருந்தவங்களும் இப்ப கையெழுத்து போட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய். இந்த 3 லட்சம் ரூபாய் வாழ்நாளுக்கும் ஆகும். எஸ்டேட் மக்கள் பார்வையில பார்த்தோம்னா இன்னைக்கு நிலைமைக்கு 453 ரூபாய் கூடி ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபான்னு வச்சா கூட அதை ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா 12,000 ரூபான்னா 1,20,000, 2,40,000, 2.5 ஆண்டுக்கான ஊதியம். 2.5 ஆண்டுக்கான ஊதியம் எஸ்டேட் மக்கள் பார்வையில இது பெரிய தொகை. 2.5 ஆண்டுக்கான ஊதியத்தை மொத்தமா வாங்குறாங்க. ஆனா சமவெளியில வாழக்கூடிய நமக்கு தான் தெரியும் இந்த 2.5 லட்சம் ரூபாய் அல்லது 3 லட்சம் ரூபாய்க்கான மதிப்பு என்ன. இங்க இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தா அதுக்கான செலவு என்னவா இருக்கு? அல்லது ஒரு அரிசி வாங்கி மொத்தமா வாங்கணும், அல்லது வீட்டுக்கு ஒரு சின்ன கதவோ அல்லது ஒரு சேரோ இருக்கக்கூடிய இடமோ அல்லது ஒரு சின்ன கழிவறையோ பழுதாயிட்டுன்னா அதை சரி செய்யக்கூடிய அல்லது ஒரு மின்சாரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியனை ஒரு மின்சாரம் சார்ந்த பணியாளர் வீட்டுக்கு கூப்பிடணும்னா அத்தியாவசிய தேவைகள் இல்லையா? ஒரு தண்ணிக்கு ஒருத்தர் கூப்பிடணும்னா அதுக்கான செலவு என்ன ஆகுதுன்னு நமக்கு தான் தெரியும். ஒரு பழுது பார்க்கறதுக்கு ஒரு கொத்தனார் ஒரு சித்தாலயம் கூட்டிட்டு வரணும்னா என்ன செலவாகுதுன்னு நமக்கு தான் தெரியும். என்ன ஆக போகுதுங்கிற கேள்வி இருக்கு. இந்த 3 லட்சம் அல்லது 2.5 லட்சம் அல்லது 1.25 லட்சம்ங்கிறது எதிர்கால தேவைக்கு முடியும். அரசு இங்க எங்கேயுமே ஊழல வரல, எங்கேயுமே ஊழல வரல. எங்களுக்கு தெரிந்து எவ்வளவு தூரம் பின்னாடி அரசு இதுல முனைப்பா இருந்துச்சு, அரசுடைய கவனம் எவ்வளவு தூரம் இருந்துச்சு, அரசுடைய தலையீடு என்னன்றது பொது வெளியில எங்கேயும் வரல. பின்னாடி ஆட்சியாளர்களும் நிர்வாகத்துறையும் இருந்து இந்த தொகையை இவ்வளவு அதிகரிக்கிறதுக்கு இதுவே ஏன்னா முதல்ல அறிவித்த தொகை இது அல்ல, கம்பெனி இதை அதிகரிக்க வைக்கிறதுக்கான தொகையை பின்னாடி இருந்த அரசும் நிர்வாகமும் ஆட்சியாளரும் செஞ்சாங்களான்னு தெரியல. பொதுவுல வரல, கம்பெனியும் அறிவிக்கல, அரசும் இன்னும் அறிவிக்கல, செய்தி ஊடகங்களையும் அதை பத்தி அங்கீகரிக்கப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் வரல, அதிகாரப்பூர்வமா வரல. அதனால அரசனுடைய இதுல என்னவா இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ அரசு மட்டும்தான் தீர்வு. நாங்கள் அதுல முதல் ஆள் எஸ்டேட்ல இருந்து முதல் ஆள் வெளியில வர்றதுக்கு முன்னாடி அரசு உடனடியாக இதை மாஞ்சோலை வந்து அரசுடைமையாக்குறோம், அரசே ஏற்று நடத்துது, தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் ஏற்று நடத்துது, அந்த மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, அங்க தொடரலாம், விருப்பம் இருக்கிறவர்கள் தொடர்ந்து அங்கேயே வேலை பார்க்கலாம், மேலும் விருப்பம் இருக்கிறவர்கள் கீழே ஏற்கனவே போனவங்களும் திரும்பி எஸ்டேட்டுக்கு வரலாம், அரசு அதற்கான எல்லா அடிப்படை வேலைகளையும் செஞ்சு வைக்கும் அப்படின்னு செய்ய தயாரா இருக்குது அப்படின்னு அரசு அறிவிக்குமானால் அது வந்து வெறுமனே 700 பேர் எண்ணிக்கையில ரொம்ப சொற்பம் வேணும், அந்த 2,300 பேர் தான். ஆனா உசுறு தானே. ஒரு ஒரு ஒத்த உசுரை காப்பாத்துறதுக்கு ஒரு 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 100 அடியோ 150 அடியோ இந்த போருக்கு தோண்டின இடத்துல ஒத்த குழந்தை விழுந்துருது. அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் தீயணைப்பு துறையில இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து காவல்துறையில இருந்து மண்ணியல் ஆய்வாளர்ல இருந்து எத்தனை துறை வராங்க. ஒத்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு தானே போயிட்டு போகுதுன்னு யாரும் நினைக்கிறோம். அது உசுறு. ஒரு உசுரை உண்டாக்குறதுக்கு இங்க வந்து 10 மாதம்ங்கிறது நினைச்சா 10 மாதம் இல்லை, அப்படி எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அந்த 10 மாதம் ஆன பிறகும் உசுரோட குழந்தை கிடைக்கிறது நம்ம ஊர் தமிழ்நாடு மாதிரி ஒரு அது மருத்துவம் வளர்ந்திருக்கிற மாநிலங்கள்லயே அரிதிலும் அரிதா ரொம்ப குறைச்சிருக்கும். நிறைய மாநிலத்துல இன்னும் அது கூட சாத்தியமாகும். அப்போ ஒரு ஒத்த குழந்தை அங்க மாட்டிக்கிறது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட எல்லாரும் சமூக வலைத்தளத்துல பார்த்து ஒரு குழந்தை மாடியில இருந்து தவறி விட போகும்போது அந்த ஒட்டுமொத்த பகுதியுமே கூடி வந்தது, எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய கடைசி காப்பாத்தினது பார்த்தோம். ஒரு உசுருங்கிறது இங்க விலை மதிப்பற்றது. அதாவது உசுறு இருக்கு எங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த ஆங்கிலத்துல பேராப்ளீஜியா கண்டிஷன் அப்படின்னு மோட்டார் வாகன விபத்து வழக்குல எல்லாம் பெருசா பேசுவோம். நடைவினமா இருக்கும், அதாவது வெஜிடேட்டிவ் கண்டிஷன் சொல்றோம், அப்படியே படுத்த படுக்கையா இருக்கும். உசுறு இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க அப்படித்தான் இப்ப அவங்க இருக்காங்க, நடைவினமா தான் இருக்காங்க. அது கண்ணீர் சிந்தி வெம்பி போய் அதுவும் தீர்ற இடத்துல தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க, அழுது என்ன சொல்ல அப்படிங்கிறது. ஏன்னா யார்கிட்டதான் போய் கேட்கங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இது ஒரு மக்கள் நல அரசுக்கு நாங்க எங்க கம்பெனிகிட்ட நாங்க கேட்க முடியாது. ஒரு தனியார் நிறுவனம். அரசு அப்படி இல்லை. அரசுக்கு வரி செலுத்துறோம், எல்லா விதத்திலையும் வரி செலுத்துறோம். அரசு பொறுப்பேற்க வேண்டிய கடமை இருக்கு இல்ல, இருக்குன்னா ஏன் இருக்கு, இல்லைன்னா ஏன் இல்லை, ஏன் அரசு எடுக்கல, மாஞ்சொலி குறித்து நாங்கள் தொடர்ந்து ஏன் எடுத்துட்டு செய்யலைங்கிற கேள்வி. அப்படி சூழல்ல அரசு இதை உடனடியாக ஏற்று நடத்துவதற்கும், இல்லைன்னு சொன்னா அடுத்த இல்லைன்னு சொல்லிட்டு அரசுகிட்ட மாற்று வேலைகள் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லையா?
வெளியில போயிட்டாங்க, நாங்க எங்க தங்குறோங்கிற கேள்வி அடுத்து அரசுகிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அரசு செஞ்சாக வேண்டிய, ஏன்னா அரசியலமைப்பு சாசனத்தின் கீழே இருக்கக்கூடிய அரசு, அது சட்டத்தின்படி சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு அரசு. தன் மக்கள், தொழிலாளர்கள், நாதியற்றவர்கள், திக்கற்றவர்கள், நாங்க விளிம்பு நிலையிலையும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய காட்டுவாசி மக்கள், காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வனத்தை மட்டுமே நம்பிக்கக்கூடிய வனவாசி மக்கள். எங்க போவோங்கிறதுக்கு இல்லையா அரசு எங்களுக்கான மாற்று இடத்தையும் நாங்க போய் ஆக்கிரமிக்க முடியாது. எதை, ஒரு அரசு இடம் இருக்கு, ஒரு புறம்போக்கு இடம் இருக்கு, ஒரு நத்தம் இடம் இருக்குன்னா நாங்க எங்க விருப்பத்துக்கு போய் அதை ஆக்கிரமிச்சு உட்காந்துட முடியாது. திடுதுப்புன்னு போய் வெளியில இருந்து போய் அந்த ஊர்ல ஏற்கனவே ஆள் இருப்பாங்க, ஏற்கனவே இருக்கும். அதே அரசு பின்னாடி எங்களை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடுத்து நோட்டீஸ் கொடுத்து கொண்டு போவாங்க. அப்ப என்னதான் பண்றதுங்கிறதுக்கு இல்லையா, அது அரசுனுடைய பொறுப்பு நிறையவே இருக்கு, முழுமையாவே இருக்கு. அதனால அரசு மட்டும்தான் அதுக்கு தீர்வு, அரசு மட்டும்தான் நம்பிக்கையை கொடுக்க முடியும், அரசு மட்டும்தான் எங்களை ஒளிவு ஏற்ற முடியும். நடைபெணமா இருக்கிற எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் தொழிலாளர்களுக்கு, எங்க எதிர்காலத்திற்கு ஒரு இந்த 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 அரசு, மக்கள் நல அரசுக்கு மீது இது ஒரு வலுவாக ஆயுசு முழுக்க நிறுவனக்கூடாது. எதிர்கட்சியினர் அல்லது இதர மக்கள் ஒரு வலு ஒரு 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 இந்த அரசின் மீது ஒரு 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 அதாவது வேலை செய்யாட்டலும் பரவாயில்ல, இந்த அரசின் மீது ஒரு 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 அவப்பெயரை உண்டாக்குவதற்காக இப்படி ஒரு இந்த இந்த எங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. தேர்தல் காலத்திலயோ அல்லது இப்போவோ பின்னாடியோ இதை இப்படி அது அரசு கண்டுகொள்ளாத அரசுங்கிற ஒரு அந்த அவப்பெயரை அதுல இருந்து வருவதற்கு முன்னாடியே தவிர்க்க வேண்டிய தனக்கான தார்மீக பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்குது. உடனடியாக மாஞ்சோலையை அரசு ஏற்று நடத்தும், தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் இந்த மாஞ்சோலையை பொறுப்பேற்கும்னு அரசு அறிவிக்கிறது மூலமா மட்டும்தான் எங்களை, எங்கள் மக்களை, எங்களுடைய எதிர்காலத்தை, அடுத்த தலைமுறையை இந்த அரசு நம்பிக்கையை கொடுக்கறது மூலமா தான் மட்டும்தான் அடுத்து உசுரோட வாழ்றதுலே எங்களுக்கான, எங்க மக்களுக்கான அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான நம்பிக்கையை அந்த 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 ஒத்தை சொல் மட்டும்தான் கொடுக்கும். இந்த ஒத்த சொல்ல அரசு கிட்ட இருந்து விடிய விடிய காத்துக்கிட்டு இருப்போம். ஏதாவது தூங்க போறதுக்கு கடைசி நொடியில கூட ஏதாவது ஊடகத்துல செய்தி வந்திருக்கா, அரசு கிட்ட இருந்து செய்தி வந்திருக்காங்கிற பார்த்துட்டு தான் தூங்குறோம். என்னைய மாதிரிதான் எல்லாரும் எங்க ஊர்ல. அதனால அரசு மட்டும்தான் அந்த ஒற்றை சொல்லுக்காக எதிர்பார்க்கிறோம். அரசு உடனடியாக செய்தே ஆகணும். அந்த எதிர்பார்ப்போடு மாஞ்சோலை சார்பாக இதை